அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் சூரவி பேசுகிறேன். சயின்ஸ் ஃபார் மேகசின் கடந்த அக்டோபர் 28 சயின்ஸ் போஸ்டர் எக்ஸிபிஷன் வச்சாங்க. அதை திரு லேனா தமிழ்வாணன் அவர் தான் திறந்து வச்சார். அதுக்கு என்னையும் வர சொல்லியிருந்தார். நானும் போயிருந்தேன். லேனா அவர்கள் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து எனக்கு பழக்கம். அவர் என்னுடைய ரியல் ஹீரோ. அவருடைய ஒரு பக்க கட்டுரைகள் என்னுடைய பண்புகளை நிறையா வளர்த்துருக்கு. அவரை பற்றி சொல்லணுன்னா தனியாக வீடியோ போடணும். இன்னைக்கு பிப்ரவரி 1 லேனா அவர்களுடைய பிறந்த நாள். அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவை வெளியிடுவதன் மூலமாக அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சயின்ஸ் ஃபார் மேகசினுடைய எடிட்டர் எல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சயின்ஸ் போஸ்டர் எக்ஸிபிஷனை நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதை நீங்களும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. 2006 நவம்பர்லேருந்து இந்த சயின்ஸ் பார்க்கிற பேரில் நான் மாதாந்திர மந்திரி மேகசின். எங்கள் மேகசினுடைய மெயின் மிஷன் என்னன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அறிவியலில் அப் டு பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்கள் மேகசினுடைய மெயின் மிஷன். நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமி 2030 வரணும் அப்படின்னாக்க, ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அறிவியல் தொழில் நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சோசியல் எஜுகேஷன் இந்த மாதிரி கியூப்ஸ் ஆக்ட், எட்ஜ் கம்ப்யூட்டிங், சிந்தடிக் பயாலஜி, இந்த மாதிரி ஒரு எல்லா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்லாம் நாங்கள் ஒரு சோசியல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுவோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3D பிரிண்டிங் ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா இது. நம்ம நாட்டுக்கு நிறைய இன்ஜினியரிங் தேவை. அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது பார்த்தீங்கன்னாக்கா 459 பில்லியன் டாலர் மார்க்கெட் இருக்குது, குளோபல் மார்க்கெட் சைஸ். 2030 ஜெனடிக் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட பார்த்தாக்க ஒரு 6 பில்லியன் மார்க்கெட் சைஸ் இருக்குது. இது நிறைய நமக்கு ஜெனடிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட் நமக்கு தேவை. ஃபீச்சர்ஸ் பாருங்கள், 130 ஒரு பேர் சாப்பிடணுன்னாக்க எல்லாமே நம்ம விவசாயத்தில் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஹைட்ரோஃபோனிக்ஸுங்கிற ஒரு டெக்னாலஜியில் மண் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸும் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு இது. இதில் நிறைய மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் ஈடுபடும். அதுக்கப்புறம் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 474 பில்லியன் டாலர் 2030 ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. வேஸ்ட் எனர்ஜி இது பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 68.66 பில்லியன் டாலருக்கு வாய்ப்பு இருக்குது குளோபல் மார்க்கெட் சைஸ். இதுலேயும் நம்ம இளைஞர்கள் நிறைய ஆராய்ச்சிகள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஈடுபடலாம். எம்பெடட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பில்லியன் டாலர் குளோபல் மார்க்கெட் சைஸ் இருக்குது. ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு, எல்லா துறையிலையும் வரும். மருத்துவம், ஃபினான்ஸ், எல்லாத்துலேயும் ஏஐ இல்லாத துறையே இல்லை. யூஸ் பண்ணாத துறையே இல்லை, எல்லாத்துலேயும் ஏஐ இல்லை. டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இதுவும் கிட்டத்தட்ட 480 பில்லியன் டாலர் குளோபல் மார்க்கெட் சைஸ், மிகப்பெரிய துறை.
இந்தியாவில் நமக்கு நிறைய டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை, டேட்டா சயின்ஸ் சயின்டிஸ்ட் தேவை. இது ஃபாஸ்ட் எமர்ஜிங் ஃபீல்டு இது. அதே மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி, இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு இது. இதுவும் கிட்டத்தட்ட $1230 பில்லியன் மார்க்கெட் இருக்கு. அது மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரொம்ப அவசியமான துறை இது. நிறையா இன்ஜினியர்ஸ் நமக்கு டாக்டர்ஸ் இதில் ரிசர்ச் பண்ணாங்க சைபர் செக்யூரிட்டி. இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்போ கூட ரீசெண்டாக கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபா இதுக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு. ரஃப்லி $140 பில்லியன் இது மார்க்கெட் சைஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர். அதே செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் வந்து நம்மளோட சின்ன நாடு தைவான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டாங்க. இந்தியாவில் இதுக்கு வந்து இப்போ தான் கதவை திறந்து விட்டுருக்காங்க. பல வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் செமிகண்டக்டர் துறையில் வர்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 1350 பில்லியன் மார்க்கெட் சைஸ் இருக்குது. அது மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல், இதுக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா ரிசர்ச் என்கரேஜ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் அப் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுவும் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்டு. அதே மாதிரி ஐஓடி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்டரிஸ், இதுவும் நமக்கு நிறைய பேட்டரிஸ் தேவை. குறைச்ச இடத்துல அதிக எனர்ஜி அவுட்புட் கொடுக்குற மாதிரி ரிசர்ச் இதுலேயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து நம்ம நாட்டில் ஒரு முனைப்போட பண்ணாங்க நானோ டெக்னாலஜி, இதுவும் ஒரு பாசிபிள் ஃபீல்டு. இதுவும் கிட்டத்தட்ட $248 பில்லியன் ஒரு மார்க்கெட் செய்து. இப்போ இதெல்லாம் இளைஞர்கள் பார்த்து இந்த மாதிரி எமர்ஜிங் ஃபீல்டில் பண்ண வந்து அறிவியலில் வந்து முழு முனைப்போட ஆராய்ச்சியில் என்டர்பிரனராக மாறணும். ஸோ இதுதான் எங்களோட மேகசின் விஷன். இது நாங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கும் எடுத்து பப்ளிஷர் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக பத்திரிகை துறையில் வந்து எழுதியிருக்காங்க. இவருடைய தரப்பனார் வந்து அந்த காலத்தில் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கருப்பு கிளாஸ் தொட்டி போட்டு லெட்டரில் எழுதினாங்க. இது சென்னை இவருடைய ஆவின் முகவரி. நான் வந்து 50 வருடத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு லெட்டரில் எழுதி போட்டுருக்கேன். மேலே ஒரு கேப், ஒரு கண்ணாடி போட்டாக்க சென்னை 17 நேரடியாக இவங்க ஆஃபீஸுக்கு வந்தோம். இதெல்லாம் ஒரு 70 வருடத்துக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கின்றார். ஸோ அது எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த போஸ்டல் எக்ஸிபிஷனை வந்து இனாகரேட் பண்ணி கொடுத்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துள்ளேன். இவர் வந்து சில மனிதர்கள் வந்து அறிவியல் பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் பற்றி சில பேசலாம். இவரை நான் வந்து பேசுவதற்கு முன்னுரை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான அறிவியல் போஸ்டர் கண்காட்சியை உருவாக்கியிருக்கிற சயின்ஸ் பார்க்கினுடைய ஆசிரியர் என்னுடைய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எனக்கு பிறகு ஸ்டெம் செல் என்கிற இந்த புதிய வளர்ந்து கொண்டிருக்கிற துறை பற்றி பேச இருக்கிற அன்பு சகோதரி சுபத்ரா ராதாகிருஷ்ணன் அவர்களே, அவர்களோடு உடன் பயணித்து வந்திருக்கிற அவர்களுடன் பணிபுரிகிற கேத்ரின் அவர்களே, என்னுடன் பள்ளியிலே பயின்று எங்களும் உறவிலே இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் பழைய மாவட்டத்தை சேர்ந்த அருமை நண்பர் எம்.எஸ். ராமானந்தன் அவர்களே, நாங்கள் எல்லாம் உடன் பயின்றோம் என்று பெருமைப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு சக்கரப்படத்திலே நல்ல முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அந்த நண்பர் ஸ்ரீதர் அவர்களே, என் பொறுப்பு வந்திருக்கிற ஓவியர் அவர்களே, ஜெயகோபால் எங்களுடைய பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகளே, கைதட்டலாம் நீங்க மட்டும். டிஆர்சி மகாலட்சுமி வித்யாலய பள்ளியை சேர்ந்த சீதாராமன் ஸ்கூல் வித்யாலயம் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள், அவர்களோடு உடன் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான நான் விரிவாக பேசலாம் என்று குறிப்புகள் எல்லாம் நிறைய எடுத்து வந்தேன். ஆனால் உங்களுக்கு பள்ளிக்கு சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்பதனாலே
கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் சுருக்கமாக அடிப்படையாக சொல்ல வேண்டிய செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல முயற்சியை கிருஷ்ணமூர்த்தி எடுத்திருப்பதற்காக அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரவொலி வழங்கலாமா? சந்திராயனுடைய வெற்றிக்கு பிறகு விண்வெளி அரங்கிலே நல்ல ஒரு மரியாதையை உலகிலே இந்தியா பெற்றிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாறியிருக்கு. இன்றைக்கு நாமும் விஞ்ஞானத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்கு அண்மை சான்றாக சந்திராயன் இருக்கிறது. சிந்து, சாய்னா போன்ற பேட்மிண்டன் வீராங்கனைகளுடைய உலக வெற்றிகளுக்கு பிறகு நான் தமிழகமெல்லாம் பயணம் செய்கிறேன், எல்லா இடங்களையும் பார்க்கிறேன். ஏராளமான பேட்மிண்டன் போட்டிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதில் பெண்கள் அவ்வளவு தூரம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அவ்வளவு பெண் பிள்ளைகள் விளையாட வருகிறார். அப்படி உலகிலே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது விஞ்ஞானத்தை நோக்கி, அறிவியலை நோக்கி நம்முடைய மக்கள் திரும்புகிறார்களோ என்று நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. அதற்கு கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் நல்ல முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருந்ததற்காக பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆர்வத்தோடு வந்து இந்த பார்த்தேன். நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இதெல்லாம் குறிப்புகள் எடுத்துட்டு இருந்ததை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை பார்த்துட்டு அப்படியே மேலோட்டமாக போயிடாம நல்ல சின்சியராக குறிப்புகள் எல்லாம் எடுத்தீங்க. நல்ல விஷயம். இந்த பாணிகிரகா மண்டபத்தை நியமித்து அதுக்காக நிர்ணயித்து என்னை போன்றவர்களை அழைத்து, மேடம் போன்ற அந்த துறை வல்லமை உள்ளவர்களை அழைத்து இப்படிலாம் விழா நடத்துறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களில் ஒரு 4 பேர் இந்த துறைக்கு வந்துட மாட்டீங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது நிறைவேறிச்சுன்னா போதும். எந்த பேச்சு யாரை ட்ரிகர் பண்ணுமோ தெரியாது. ஹரிச்சந்திர நாடகத்தை காந்திஜி பார்த்தாரு. அதிலிருந்து வந்து நான் பொய்யே சொல்வதில்லைன்ற முடிவுக்கு வந்தார். அது இந்தியாவுடைய தலைவியே மாற்றுற அளவுக்கு நடந்தது. அப்படி நிறைய சின்ன சம்பவங்கள் வாழ்நாளை புரட்டி போட்டிருக்கின்றன. அந்த மாதிரி இன்னைக்கு பாணிகிரகா நடக்கிற இந்த சந்திப்பு கூட்டம் உங்களே ஒரு 4 விஞ்ஞானிகளை அல்லது விஞ்ஞானத்தை நோக்கி உங்களையெல்லாம் இட்டு வருமானால் அதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தினுடைய ஒரு நல்ல எதிர்பார்ப்பான நாட்கள் எல்லாம் வந்து. அதே போல இப்போ ஸ்டெம் செல் பற்றி நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்டெம் செல்னு வேற ஒன்றும் இல்லை, தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த சின்ன லென்த்து, அதுக்குள்ளே இருக்கிற உயிரிகள் எப்படி அதே மனிதனுக்கு காயம் ஏற்படும் பொழுதோ அல்லது வந்து ஊனம் ஏற்படும் பொழுதோ அதை வந்து மீண்டும் அதை செலுத்தி அந்த அதில் இருக்கிற எல்லா விதமான உயிரணுக்களும் அதில் வந்து இருக்கு. அது லிவரை சரி பண்ணுறதுக்கு, ஹார்ட்டை சரி பண்ணுறதுக்கு, நெருப்பை சரி பண்ணுறதுக்கு, அதை பற்றிலாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வச்சு நான் பேசக்கூடாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல். இன்னைக்கு ஸ்டெம் செல்லை பற்றி இவ்வளோ தூரம் உலகம்லாம் திரும்பி பார்த்து பேசுது. இதை பற்றி நம்ம முன்னோர்கள் அவ்வளோ முன்னாடி வந்து சிந்திச்சிருக்காங்க. தொப்புள் கொடியை அறுத்து போட்டு குப்பத்தொட்டில் போட மாட்டாங்க. அதை பாதுகாத்து வச்சிருந்து அதை காஞ்ச பிறகு பொடி பொடியாக்கி ஒரு சின்ன தாயத்துக்குள்ள அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, வசதி இல்லாதவங்க சின்ன தாமரத்தில் வச்சுக்குவாங்க, வசதி உள்ளவங்க வெள்ளியில் வச்சுக்குவாங்க, ரொம்ப அருமந்த பிள்ளைலாம் தங்கத்தில் வச்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு பாருங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள், அறிவியலில் எவ்வளவு வந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. உதாரணம், அந்த பிள்ளைக்கு உடல் நோய் வந்து ஏற்பட்டதுன்னா அந்த குப்பியை திறந்து அதில் இருக்க அந்த பொடியை கலந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப எங்க விஞ்ஞானம் வளர்ந்துது? இன்னைக்கு விஞ்ஞானத்துல ஸ்டெம் செல்லை நாங்களாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு யாரோ சொல்றாங்களே. எங்க முன்னோர்கள் உங்களுக்கெல்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா நாங்க பெரிய கில்லாடி. எங்க தாத்தா பாட்டிமார விஞ்ஞானிக்கெல்லாம் நீங்க கிடையாது. நாங்க பின்பற்றினதை நீங்க நிரூபிக்கிறீங்க. அதுதான் நடக்குது. சவுத் போல போய் இறங்கின போது இங்க இல்லை இருக்குன்னு எங்க முன்னோர்கள் வானவியல் அறிஞர்களா பார்த்தீங்கன்னா அபாரமா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் இயங்குது, இதற்காக இது இயங்குது, இவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இதை இன்னைக்கு அவன் நிரூபிக்கிறான். ஆமாமா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான், வாங்க அப்படி வாங்க. நாங்களாம் இந்த முன்னோடிகள். என்ன ஒண்ணு,
நம்ம அறிவியல் ரீதியாக ஆதாரபூர்வமாக நம்ம போகலை. அதுதான் வந்து இதில் வந்து பிரச்சனை. அவங்க எதையும் அறிவியல் ரீதியாக பார்த்து நிரூபித்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க. மன அமைதிக்கும் உடல் நலத்துக்கும் யோகாசனமும் தியானமும் அவ்வளோ நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி, ஆமாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வந்து தியானம் மெடிடேஷன் வந்து அவ்வளோ நல்ல விஷயம்தான், ஆமாம் யோகாசனங்கிறது இன்னைக்கு உலகமெல்லாம் பலவிட கலையாக இருக்குது, தாய்நாடாக தமிழகம் இந்தியா இருக்கிறது. பதஞ்சலி முனிவர் அதை உருவாக்குறார். அது அவ்வளோ நல்லதுன்னு இன்னைக்கு உலகம் ஒத்துக்குது. அப்படி நம்ம எந்த விதத்துலையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். எனக்கு இன்னும் மாய உலகத்தில் கண்ணை கட்டி விடுற மாதிரி மண்ணுறாண்டோ பண்ண மாதிரி இருக்கு எல்லாம். எதை பார்த்தாலும் நமக்கு எல்லாம் புதுசாக இருக்கு. இவ்வளவு ஒரு நவீனங்கள் வளர்ந்துருக்கு. நம்ம இன்னும் அதை நோக்கி தாவி வளரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப பொருத்தமான நாளில் நம்ம சந்திச்சிருக்கோம். ஐயா கலாம் ஐயா அவருடைய 92வது பிறந்த நாளுக்காக. விண்வெளியில் அவருடைய காமிச்ச, அதாவது ஏவுகணையாக இருக்கட்டும், விண்வெளியில் இது பண்ண ஆகட்டும், அமைச்ச போட்டு தந்த வழித்தடமாக இருக்கட்டும், அது நம்ம இன்னைக்கு பயணிக்கணும். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த விழாவை வந்து நடத்துறதும், விஞ்ஞானிகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற அந்த கோணத்தை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தின கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்ல சிந்தனை. அதான் வந்து ரொம்ப அருமையாக தொடர்புபடுத்தி கொண்டு வராருப்பாங்க. அதுதான் பக்கத்தில் இந்த மனிதர் தனி மனிதனாக போராடி அறிவியலை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி எடுத்துக்கிறார். அதுக்கு துணை நிற்கிற அவருடைய மகன் சங்கர், அவங்க இல்ல துணைவியார், அவருடைய பெரியமகன், இதில் கனடாவில் இருக்கிற அவருடைய பெரிய மகன், எல்லாரும் ஒரு விஞ்ஞான குடும்பமாக மாறி இருக்கிறாங்க. அதுதான் பெரிய அவருடைய வாரிசுகளும் அவரோட சங்கரும் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறமும் அவரோட அத்துப்படியாக இருக்குது அந்த சப்ஜெக்டில். அப்பா எப்படி இவ்வளோ வயதில் இவ்வளோ இதுவாக, அதனால் வருங்கால விஞ்ஞானி வந்து இப்போ ஏற்கனவே உருவாக்கிட்டாரு என்று சங்கரை நான் மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். ரொம்ப நல்லா வந்து இந்த அப்கமிங் சயின்டிஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அன்பு கூர்ந்து கொஞ்சம் விஞ்ஞான படிப்பை வந்து தேர்ந்தெடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன விஞ்ஞானத்தில் இறங்கி எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு வரணும். நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அதாவது நான் எங்கே வேலை தேடுவேன், எந்த கம்பெனியில் போய் ஐடியில் போய் ஒட்டிக்குவேன், என்ன சம்பளம் வாங்குவேன், ஹப்புக்கு போவேங்கிறதெல்லாம் நம்முடைய இலக்கே கிடையாது. நாம் ஒரு துறையில் வல்லமை பெற்று எங்கேயாவது ட்ரைனிங் எடுங்க, நல்ல பயிற்சி பெறுங்க, அந்த துறையில் வல்லமை பெறுங்க. அதை பற்றி நீங்கள் ஆரம்பித்து நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்று சிந்திக்கிறது தான் இளம் பிள்ளைகள் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் வேலை செய்வேன், சம்பாதிப்பேன், நான் வாழ்க்கையை அனுபவிப்பேன், இல்லை நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக ஒரு ஸ்கிப்பிங், ஒரு ப்ராசஸை தாண்டி நிற்கணும். ஆண்டர்பிரனர்ஷிப்பாக நம்ம மாறணும். அதுவும் சயின்டிஃபிக் ஃபீல்டில் வந்து மாறணும். அதுதான் நான் ரொம்ப கேட்டுக்கிற விஷயம். இந்த சயின்டிஃபிக் பார்க்கு இதழை வந்து நான் வந்து படிக்க நேர்ந்தபோது ரொம்ப ஒரு உள்ளடக்கத்துலேயும் ரொம்ப ஒரு தரமான இதழாக உங்களுக்கு எத்தனை பேர் இதை கையில் வச்சுருக்கீங்க இந்த இதழ்? உங்கள் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்காரங்க போகும்போது எடுத்துக்கோங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு இது இருக்குது. அருமையான பத்திரிகை, முழுக்க சயின்ஸை பற்றி பேசுது. சயின்ஸை பற்றி பத்திரிகை நடத்துகிறவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். நான் பேரை சொல்ல விரும்பல, என்னுடைய நண்பர் தான் நடத்துகிறாரு. அந்த பத்திரிகை பேரை சொன்னால் நண்பர் ஏதோ நான் காமிச்சு கொடுத்ததாக ஆகிடும். 25 இடங்களில் அவருடைய படத்தை போட்டுக்கிறார். 25 இடங்கள் அவர் படம் இருக்குது, அவர் தான் இருக்கார். அது என்ன அந்த ஆசிரியருடைய சிறப்புகளா அல்லது விஞ்ஞான சிறப்புகளா அறிவியல் சிறப்புகளான்னு தெரியல. ஒரு இடத்துல தன்னுடைய படத்தை போட்டுக்கார எளிமைவாதி கிருஷ்ணமூர்த்தி என்பதை நீங்கள் மறந்து விடலாம். தன்னை படிக்கிறது அவருடைய நோக்கம். அது உள்ள படித்தேன். அன்சங் ஹீரோஸ், அதாவது போற்றப்படாத தமிழக விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞானிகள் அங்கங்க வாரம் ஒவ்வொரு வேலையும் கொடுக்குறாங்க. ஈடி நாயர் எடுத்துக்குவோம், இப்பேற்பட்ட ஒரு அருமையான மனிதர். கவர்மெண்ட் மேலே கோவப்பட்டு எல்லாத்தையும் உடைச்சார், அழிச்சார், வேலையை தூக்கி இது பண்ணார், கிளீன் பண்ணார். விஞ்ஞானிகள் இந்த மண் போதுமான அளவு போற்றவில்லையோ என்று சிந்திக்கிற அளவுக்கு தான் நாட்டில் நடக்கிறது தான் இருக்குது. ஆனால் அந்த பெருமைகளை மீட்டெடுப்போம்.
நிச்சயமாக நம்ம நல்லா வருவோம். இந்த ஸ்டெம் செல் பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதில் கொண்டு காமிச்சேன்னு அடுத்தது சொல்கிறேன். இந்த தொப்புள் கொடியை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கு லட்ச ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 25 வருஷம் வரைக்கும் அதை காப்பாற்றினா 25 வயசு வரைக்கும் அந்த தொப்புள் கொடி தாயுடைய தொப்புள் கொடிக்கும் அந்த பிள்ளைக்கும் இருக்க அந்த உறவுல அந்த பிள்ளைக்கு 25 வயசு வரைக்கும் யாருக்கு எதுவும் உடல் பாதிப்பு ஏற்படுதோ அந்த ஸ்டெம் செல்லேருந்து எடுத்து அவங்களுக்கு அந்த குணப்படுத்தலாம். போலியோ குணப்படுத்தலாம், கேன்சரை குணப்படுத்தலாம், ஹார்ட் அட்டாக்கை குணப்படுத்தலாம். அற்புதமான சயின்ஸ். ஆனால் இதில் என்ன கஷ்டம்னா அந்த ஸ்டெம் செல்லை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கான ஃபீஸ் இருக்குல்ல, வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்னா 25 வருஷத்துக்கு எல்லாம் போலியாயிருக்கும். எனக்கு பேரம்பேத்தியெல்லாம் வந்து கேட்டாங்க, ஸ்டெம் செல்லாம் பாதுகாத்து வச்சுக்கணும். ஐயே வேண்டாம், என்னால் முடியாது. இங்கே வந்தால் அவங்க சுபத்ரா சொன்னாங்க, அதே அதையில் அவ்வளோ பவுண்ட் ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது. என்னன்னா இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் ஸ்டெம் செல் உள்ள சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. அதை எடுத்து அதை வந்து செலுத்தி அதை வந்து நல்ல விஞ்ஞான ரீதியாக அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க, முன்னேற்றி செலுத்தி குணப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இனிமேல் இந்த ஃப்ரீசரில் வச்சு லட்சக்கணக்கில் வாடகை கொடுக்கணும் தேவையில்லைங்கிற நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக இல்லை நல்ல வசதி இருக்குது, என்னால் வச்சுக்க முடியும், அந்த செல்கள்லாம் காப்பாற்ற முடியும், என்னுடைய பேரம்பேத்திக்கு எதுவும் சொல்ல வந்தால் அதை கவனிக்க முடியும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, காசுக்காக பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு இழந்துட்டோமோன்னா சுபத்ராமா நம்பிக்கை தராங்க. இல்லைன்னா தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் எல்லாமே அதை பண்ணிடலான்ட்டாங்க. இல்லை என்னென்ன ஆச்சரியங்களா நமக்காக அவங்க சொல்லக்கூடாதோ தெரியல. அவர் ராதாகிருஷ்ணன் என்னுடைய வாசகருக்கு சொன்னாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா அவங்க பேர் கமலக்கண்ணன், அவங்க அப்பா வந்து கல்கண்டுடைய வாசகர், வேளாண் வாசகர் சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு. அவங்ககிட்ட உடனே கேட்டேன், இன்னைக்காவது அவங்க சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாசகரை நானும் சந்திக்கணும் இல்லையா? எப்படி வாசகருக்கு ஆசிரியரை சந்திக்கணும்னு ஆர்வமாக இருக்கணும், அபிமானமாக இருக்கணும், அதே மாதிரி ஆர்ட் ரீடர்ஸ் சந்திக்கிறது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுலேயே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் முடிக்கிற தருவாயில் இருக்கேன். இந்த சயின்ஸ் பார்க்கலுடைய உள்ளடக்கங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுது. இளம் கண்டுபிடிப்பாளர்கள் உங்களை போன்ற வயசில் ஒரு அபூர்வமான விஷயம் தான் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இப்போ வெறும் தண்ணியிலேருந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் பிரித்து அதில் ஒரு பொண்ணு வண்டி ஓட்ட உங்கள் வயசு பொண்ணு தான் அதில் வந்து கார் ஓட்டுனான்னு காமிச்சிச்சு. இவங்களெல்லாம் நம்ம போட்டி கொண்டாடுவதற்கு இளம் விஞ்ஞானிகளை அறிவுப்படுத்துகிறாரு. அந்த நூலில் அறிவுப்படுத்துகிறார். அன்சங் ஹீரோஸை பற்றி பேசுகிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது அதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தா அறிவியலை வந்து எப்படி வளர்த்தெடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட மேடத்தில் ஒப்படைச்சிருக்கேன். என்னன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவரை பற்றி தெரிஞ்சவங்க கை உயர்த்துன பிள்ளைகளா? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகே, இன்னொரு பையன் கை தூக்குறாங்க. ஓகே ஓகே, கை போட்டு. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் உடல் எதுவுமே இயங்காது, வாய் பேச வராது, ஒன்றும் இயங்காது. ஆனால் கண் மொழியாக ஏதோ ஒரு மொழியில் அதை வந்து தெரியப்படுத்தி நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு, மிகப்பெரிய விஞ்ஞானி, என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் கடவுளை துறை கிடையாது, அது மாதிரி ஒன்று இருக்கவே முடியாது. ஒரு கடவுள் தான் உயிரினங்களை படைத்தான் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் எனக்கு கிடைக்கல. ஒரு வாணியில ஒரு தண்ணியை மூடி வச்சு 2 மாதம் கழிச்சு திறந்து பாருங்க, பழக்கு அதில் ஏராளமான புழுக்கள் உண்டாயிருக்கு நீங்க பார்ப்பீங்க. ஒரு கெட்டுப்போன உணவை வச்சு மூடி வைங்க, அதுக்கு பிறகு அதில் ஏராளமான வண்டுகள் அதுலேருந்து உருவாகிறது நீங்க பார்ப்பீங்க. ஒரு வறண்ட ஆறுல தண்ணி புதுசா ஓடுது, அதில் மீன் குதிய பார்ப்பீங்க. எங்கேன்னு வந்துச்சு வறண்ட ஆறுலேருந்து? உயிரினங்களை உருவாக்குவதற்கு கடவுள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்றார். இதுல என்ன வந்துட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான் அது முக்கியமான பொறுப்பு. அறிவியலும் ஆன்மீகமும் உரசுது. அறிவியல்ல ஆழமா போற பிள்ளைங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வந்துச்சு? அதெல்லாம் நீங்க நிரூபிக்காம கண்ணு முன்னாடி கொண்டாந்து கடவுள் நிறுத்தலாம் நாங்கள் நம்ப மாட்டோம். அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நீங்க நிரூபிங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்க அப்பா பெரிய பக்திமான், நான் வந்து வள்ளலார் பக்தர். வள்ளலார் வந்து தெய்வ வழிபாடு கிடையாது, தீப வழிபாடு. என்னுடைய மகன் வந்து கோயிலுக்கே வரமாட்டாங்க.
அப்ப தலைமுறைக்கு தலைமுறை விஞ்ஞானத்தை நோக்கி நகரும் பொழுது ஆன்மீகத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்ப பிள்ளைகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லையே நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, பிசிக்கலாக, கெமிக்கலாக, லாஜிக்கலாக நீங்க நிரூபிங்க அப்படின்ற கேள்வி வந்து அதுக்கான பதில்களை ஆசிரியர்கள் தயார் பண்ணிட்டு அதுக்காக நான் சொல்றேன். மற்றபடி நான் போதிக்கிறது வந்து இது கிடையாது, எதிசம் வந்து நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி சிந்திக்கிற முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷன் பீரியடில் நம்ம இருக்கோம். எனவே அந்த அன்பு பிள்ளைகளே நான் நிறைய பேசுகிறேன், அது வந்து எல்லா தருணமும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனவே விஞ்ஞானிகளாக உருவாங்க, விஞ்ஞானிகளாக உருவாகுங்க, விஞ்ஞானிகளாக உருவாகுங்கன்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.